நம்மளுடைய பிதாவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தோம்னாக்கா பாஸ்டர் என்ன கலர் போட்டிருக்கிறேன் நீங்கள்? ரெட் கலர். முன்னுக்கெல்லாம் ரெட் கலர். அது என்ன அடையாளம்ன்றாக்கா இன்றைக்கு என்ன நாள்? பெந்தகோஸ்த் நாள். பெந்தகோஸ்த் நாள்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நாள். ஓகே, அந்த நாள் நம்ம அனுசரிக்கிறோம். We are remembering. Kita memperingatkan hari Roh Kudus turun ke atas semua pengikut-pengikut. ஆண்டவராக இயேசு ஏற்கனவே அவர் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். அவர் இப்போ எங்க இருக்கிறார்? கர்த்தர் இயேசு பரலோகத்தில் யாரோடு இருக்கிறார்? பிதாவோடு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இது ஏற்கனவே சொல்லப்பட்டது. இயேசு பூமிக்கு எதுக்காக வந்தார்? எதுக்காக இயேசு பூமிக்கு பிதானவர் அனுப்பினார்? நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்க விட வேண்டும். ஏன்? நம்ம எல்லாம் எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போனோம். இந்த பாவத்தை வச்சுக்கிட்டு பாவ மன்னிப்பு இல்லாமல் நம்ம எங்கே போக முடியாது? ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் எவனோ தேவனை காண முடியாது, அங்கே நீ தங்க முடியாது. புரியுதா? ஆக அதனால பிதானவர் இயேசுவே இந்த பூமிக்கு அனுப்பி நமக்காக அந்த பாவங்களை எல்லாம் தன் மேலே சுமந்து சிலுவிலே ரத்தத்தை சிந்தி அவர் மறைத்தார். அதனால தான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. யார் ஒருவன் என்னை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் இயேசு யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்குது. தன்னோட ஒரே குமாரன். Jadi sesiapa yang percaya bahawa Yesus adalah anak Tuhan, bahawa Yesus adalah yang datang ke bumi untuk memaafkan dosa-dosa kita. ஆக அதனால நம்மளுக்கு பரலோகத்தில் jadi dengan itu kita dapat tempat di surga. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இறங்கின தலைப்பு நாம் பேசணும். பரிசுத்த ஆவியானவர் வருகை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Kita akan renung khutbah hari ini kedatangan Roh Kudus ke bumi ini. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்னைக்கு ரெடிஷால யாராவது பைபிள் வாசிக்கிறது தெளிவாக முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா ரிப்போர்ட்டில் தெரியாது, வேகமாக வாசிக்கிறது. ஆக ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவர், நான் பிதா கிட்ட போனாதான் பிதா அந்த பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அனுப்புவார். போன வாரம் நான் சொன்னேன், இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நான் பேசுறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நான் இன்றைக்கு கேட்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்? யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்? போன வாரம் சேமன் கேட்டுங்களா இல்லையா? நீங்க தூங்கிட்டீங்களா? இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. ஓகே, இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொன்னார், நான் பரலோகத்துக்கு போனோம், நான் பிதாவிட்ட போனதும் உங்களை தனியாக நான் விடலை, உங்களை தனியாக விடாத சொன்னபடியே அவர் அந்த தேற்றுவாளன் நம்மளுக்கு அனுப்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். புரியுதா? இப்போ நம்மளோட இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர். இயேசு நம்மளோட இருக்கிறார். இயேசு நம்மளை தனியாக விட்டு போகலை. புரியுதா? ஆக எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன? ஐசையா முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் 11வது அதிகாரம், ஐசையா 11, ஏசாயா 11 ayat 2 hingga 3, 2-3 வாசிக்கலாம். அந்த பரிசுத்த ஆவியானவர்னா என்ன? அந்த முன்கூட்டியே ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது. வாசிங்க சத்தமா. ஞானத்தையும் உணர்வையும் அவங்க வாசிக்கணும் சத்தமா. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானத்தையும் உணர்வையும். உணர்வையும். ஆக நீங்க தெரிந்து கொள்ளணும், இந்த அனுப்புற பரிசுத்த ஆவியானவர் என்ன நன்மை, அந்த கனிகள். ஞானம் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கின போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது?
ஞானம் கிடைக்குது. அப்புறம் ரெண்டாவது என்ன கிடைக்குது? உணர்வு. உணர்வு கிடைக்குது. மூணாவது அருளும் ஆவியும். அருளும் ஆவியும். ஆவியும். Okay, that means wisdom. Okay ya. Jadi kita tengok Yesaya 11. Roh Tuhan akan diam padanya. Roh itu adalah roh kebijaksanaan dan pengertian, roh nasihat dan keperkasaan. தொடர்ந்து ஆலோசனையையும் பலனையும். Jadi Roh Kudus itu ஆலோசனை சொல்றாங்க. Bukan saja dia bagi kita nasihat, dia juga akan memperkasakan. நம்மளுக்கு பலத்தையும் கொடுக்கிறார் அந்த ஆவியானவர். நீ அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது, நீ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது, உனக்கு ஞானத்தை மட்டும் இல்ல, உணர்வு மட்டும் இல்ல, பலத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். பரிசுத்தாவியானவர் கொடுக்கிறார். தொடர்ந்து அறிவையும். Dia juga bagi pengetahuan. Apabila kamu terima Roh Kudus itu, kamu dapat pengetahuan. உனக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். பாருங்க, அது மட்டும் இல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன உணர்வு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுற உணர்வு உனக்கு கொடுக்கிறார். Jadi apabila kamu terima Roh Kudus dalam kamu, dia juga akan bagi bukan saja pengetahuan, dia juga akan bagi kamu takut kepada Tuhan. கர்த்தருக்கு பயப்படுவன் என்ன ஆரம்பம்? ஞானத்தின் ஆரம்பம். அப்படி கர்த்தருக்கு பயந்தாதான் உனக்கு ஞானமே ஆரம்பிக்குது. நீ கர்த்தர் ஆண்டவர் பயம் இல்லாம இருந்தாக்கா நீ என்னவ பாவத்துல தான் வாழ்ந்து கொண்டிருப்ப. நீ எப்ப கர்த்தருக்கு நீ பயப்படுறியோ நீ உணர்வ, இந்த பாவம் எனக்கு பரலோகம் இல்லை, இந்த பாவம் செய்யலாம். அப்ப ஆண்டவருக்கு பயப்படணும். நீங்க கர்த்தருக்கு பயந்தவர் ஞானத்தின் ஆரம்பம் வார்த்தை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சொன்னபடியே ஆண்டவர் பூமிக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அதே போல நம்ம எரேமியா இன்றைக்கு வாசிக்கும் போது எடுமாங்க, எரேமியா 31வது அதிகாரம் 34வது வசனம் வாசி. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Haleluya. Jadi kita baca Yeremia 31 ayat 33. Inilah perjanjian yang akan kubuat dengan keturunan kau Israel. Jadi apabila kamu terima Roh Kudus, ஆவியானவரை பெற்றும் பொழுது புது உடன்படிக்கை ஆண்டவர் இங்கு வைக்கிறார். அல்லேலூயா. அந்த புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறுது. ஏற்கனவே எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னபடியே அது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நிறைவேறுது. அதாவது அந்த புது உடன்படிக்கை உன்னோட நம்ம மேல விசுவாசிக்கிற இயேசு விசுவாசிக்கிற மேல அவர் வைக்கிறார். ஓகே. Jadi Tuhan berfirman, aku akan meletakkan hukumku dalam fikiran mereka dan menuliskan dalam hati mereka. Aku akan menjadi Allah mereka dan mereka akan menjadi umatku.
அப்போ அந்த பரிசுத்த ஆவியானை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு புது உடன்படிக்கை உனக்கும் ஆண்டவருக்கு உருவாகுது இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்போ அவங்க இதயத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவர் புது உடன்படிக்கை எழுதுகிறார், ஞாபகப்படுத்துகிறார். இனி நீ என்னோட குமாரன், என் பிள்ளை நீ. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் எப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நீ பெற்றுக்கொள்ளும் போது. அல்லேலூயா. ஆக இன்றைக்கு அந்த புது உடன்படிக்கை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம இயேசுதான் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறோமா இல்லையா, அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொண்டோம். அப்போ இந்த புது உடன்படிக்கை நம்ம இருதயத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னோட பிள்ளை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன ஆண்டவர் தான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒரு 2-3 வாரமாக இது நாம் வாசித்தோம். ஆண்டவர் முன்கூட்டியே சொல்கிறார், நான் பரலோகத்துக்கு போக வேண்டும், நான் போனாக்க அந்த தேற்றுவாளன் உனக்கு நான் அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட யோவான் 15 எடுமா. யோவான் 15 வசனம் 26 வாசிங்க. யோஹன்னா ஸ்ரீபம்லாஸ். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இயேசு சொல்லிட்டாரு, நான் பிதா விட்டு போனதும் ஆண்டவர் பிதாவானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவார். எப்ப நீங்க அந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது யாரு குறித்து நீங்க சாட்சி சொல்லுவீங்க? என்னை குறித்துனாக்க பாஸ்டர் குறித்து இல்ல, யாரு குறித்து? இயேசு குறித்து. இயேசு சொல்றாரு பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது bila kamu terima Roh Kudus yang Bapa hantar itu, kamu akan menjadi saksi padaku. அந்த வசனம் வாசி முடிச்சாமா? முடிஞ்சா? முடிஞ்சா? Oke ya. Yohanes 15 ayat 26 yaitu berkata, apabila penolong roh kebenaran daripada Bapa yang kuutus kepadamu datang, dia akan bersaksi tentangku. Jadi apabila Roh Kudus dah kamu terima dan turun dalam kamu, kamu akan jadi apa? Saksi kepada Yesus Kristus. நீங்க அந்த ஆண்டவர் இயேசு குறித்து சாட்சி சொல்லுங்க. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வழி நடத்துவார், ஞாபகப்படுத்துவார், கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, தொடர்ந்து யோவான் 14 வசனம் 25-26 வாசிமா. வாசிக்கப்பட்டதிலே அது சொல்லப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து யோவான் 14 வசனம் 25-26. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன். பரிசுத்த ஆவியான யாரு? தேற்றவாளன். எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் உனக்கு சொல்லி கொடுத்த, கற்றுக் கொடுத்த, போதித்த எல்லாத்தையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நினைவூட்டுவார். jadi Yohanes 14 ayat 26. Namun demikian penolong, yaitu penolong helper, Roh Kudus itu akan datang dan diutus oleh Allah dalam namaku, akan mengajarmu. Oke, Roh Kudus akan mengajarmu segala-galanya dan mengingatkanmu tentang apa yang telah katakan kepadaku. அப்ப ஆண்டவர் இயேசு தன்னோட ஊழிய காலத்துல சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் கர்த்தர் பரலோகத்துக்கு ஏறிட்டார். அப்ப கற்றுக் கொடுத்தது எல்லாமே அதோட முடிஞ்சா அப்படின்ட்டு சீசர்கள் நினைத்தாங்க. ஆனா சீசர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றார், இல்ல, நான் பரத்துக்கு ஏறினாலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்து எல்லாம் பரிசுத்த ஆவியான் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இயேசு என்னென்ன ஊழியத்தில் சொல்லிக் கொடுத்தாரோ, வேதத்தில் சுவிசேஷம் வந்து எழுதப்பட்டதோ
எல்லாத்தையும் அவங்க ஞாபகத்துக்கு வர இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் இயேசு வேதத்தின் மூலியமாக பாஸ்டர் சொல்லிக் கொடுக்கிற மூலியமாக அதையெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆக இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடியே இயேசு சொன்னார். அந்த பெந்தெகோஸ்து நாள் அன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கு மேலும் ஊற்றினார். ஆக இயேசு பரத்துக்கு ஏறாத மண்ணுக்கு, பரலோகத்துக்கு போகாத மண்ணுக்கு அவர் சொன்னார், நீங்க எங்க தங்கியிருக்குன்னு சொன்னார் அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றதுக்கு? எருசலேமிலே. எங்க நீங்க போகாதுங்க, இங்கேயே எருசலேமிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் வர்ற வரைக்கும் நீங்க இங்க தங்கியிருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆக யார் என்னை விசுவாசிக்கிறார்களோ நம்புகிறார்களோ அவர் பின்பற்ற சீசர்களோ ஆண்டவர் சொல்லிட்டார் அந்த பரிசுத்த ஆவியானவர் இதான் அனுப்புவார். அவர் அனுப்பும்போது நீங்க எங்கும் போகாதுங்க, இந்த எருசலேமிலே நீங்க காத்துக்கொண்டு இருங்கன்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிமா. Apostol, Kisah Rasul-Rasul 1 ayat 4. Apostol அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். ஆக அந்த சொன்னப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இறங்க போறார். அதுதான் பெந்தெகோஸ்து அன்றைக்கு. இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம் அந்த நாள். ஆக அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது நீங்க எங்கும் போகாதுங்க. இயேசு கற்றுக் கொடுத்த ஊழியர்கள் எல்லாம் அந்த சீசர்கள் உடனடியாக இயேசு படத்துக்கு ஏறின பிறகு அவங்க ஆரம்பிக்கல. எல்லாரும் பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருந்தார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவருக்கு பலம் கிடைக்கிறது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பலத்தை கொடுப்பார், உனக்கு ஞானத்தை கொடுப்பார். புரியுதுங்களா? ஆக இது எல்லாம் நீங்க பெற்றுக்கொண்ட பிறகுதான் இயேசுவின் சுவிசேஷத்தை ஊழியத்தை நீங்க ஆரம்பிக்க முடியும். ஆகையால் நம்ம அப்பதான் பார்க்கிறோம் இந்த சீசர்கள் எல்லாருமே அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகுதான், அந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிறகுதான் அவர்கள் உலகம் என்று போய் அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். அல்லேலூயா. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு 1 கொரிந்தியர் 6:19 வாசிமா. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும்னாக்கா நீங்க எப்படி கடைபிடிக்கணுமா? 1 கொரிந்தியர் 6 7 கொரிந்தியர் சொன்னா ayat 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆக அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொள்ளும் போது jadi apabila kamu terima Roh Kudus itu, ayat berkata kamu tentu tahu bahwa tubuhmu adalah tempat kediaman Roh Kudus. உங்க உடல் தான் பரிசுத்த ஆவியானவர் தங்குற இடம், இல்லம். ஆக உங்க உடலையும் உங்க இதயத்தையும் நீங்க பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் உங்க இதயத்தை நீங்க எப்போதும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த சிகரெட் குடிக்கிறவங்க, சிகரெட் நீ குடிக்கிறவனுங்க, வேஃப் அடிக்கிறவங்க, சரியா? ஞாபகப்படுத்துகிறேன், நீ அந்த புகை எங்க போகுது? சிகரெட் இருக்கும்போது அந்த புகை நீ பிடிச்சுன்னு போதுறியா இல்லை உள்ள இழுக்கிறியா? உள்ள இழுக்கிறா தானே, அது எங்க போகுது? அப்ப உங்க
பரிசுத்த ஆவியானவர் எங்க தங்கி இருக்கிறார்? உங்க உடல் இதயத்துல தங்கி இருக்கிறார். அப்ப நீ இருக்கிற சிகரெட் எங்க போகுது? பரிசுத்த ஆவியானவருக்கு போகுது. அப்ப பரிசுத்த ஆவியானவரும் சிகரெட் அடிக்கிறாரு. நியாயமாது? அது பரிசுத்தமா? பரிசுத்தம் இல்லாதவன் தேவனே காண முடியாது. tanpa kesucian kamu tidak boleh bertemu dengan Bapa atau Yesus Kristus. Jadi tubuh kamu adalah tempat suci di mana Roh Kudus itu bertempat, dia duduk. Jadi kamu isap rokok, kamu isap ganja, okey, kamu buat macam-macam, kamu minum arak, தண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் எங்க போகுது? அப்ப நீ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை தண்ணி அடிக்க வைக்கிற. பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் அவங்க இதயத்துல? ஓடி போயிடுவாரு. அப்ப உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் இருக்க வேண்டும்னாக்கா உன் உடல் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர் தங்குற இடம் உன்னோட இதயம், உன்னோட உடல். அப்ப நீ உடலை நீ பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதனால சில உடம்புல வந்து பச்சைலாம் குத்துறாருங்கள, ஆண்டவருக்கு அரு இருக்குது. அது ஆண்டவரோட உடம்பு. அந்த உடல்ல போய் நீ பச்சை குத்திக்கிட்டு இருக்கிற. அதான் கிறிஸ்துல அந்த பச்சை குத்துறது நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது பாவம்னு சொல்றோம். ஏன்னா இந்த உடம்பு வந்து ஆண்டவரோட உடம்பு. இது பாவத்துல நீ செய்யாத. ஆண்டவர் தங்க மாட்டார் உன் இடத்துல. அப்போ உனக்கு பிரச்சனை வருதா, கஷ்டம் வருதா? ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு? ஆண்டவர் தான் உன்ட்டு இல்லையாங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் அங்கே தங்கலையே. நீ சிகரெட் இழுத்து அவரை விரட்டி விடுறிய, தண்ணி அடிச்சு அவர் பம்பு உண்டாக்குறிய. இருப்பாரா பரிசுத்த ஆவியானவர்? ஓடி போயிடுவாரு. நீ கடை அப்படின்ட்டு. அப்ப நீ நரகத்துக்கு தான் போவ. புரியுதா? இனி அந்த பாவம் நீங்க செய்யாதுங்க. உணருங்க, அது ஆண்டவர் தங்குற இடம். உடல் வந்து ஆண்டவர் தங்குற இடம். அது ஆண்டவரோட இடம், ஆண்டவரோட படைப்பு. உன் உடலை படைத்தது ஆண்டவர், தானா உருவாகல. புரியுதா? ஆக அந்த ஆண்டவரை நீ கனம் பண்ண வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு உதவி செய்யும். அந்த பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் தங்கும்போது அப்ப Roh Kudus berada dalam tubuh kamu. Dia akan menolong kamu. Dia adalah penolong kamu. Yesus sudah bagi tahu amaran, dia sudah bagi amaran bahwa dalam dunia ini kamu akan diseksa. உன்னை கொலை கூட பண்ணுவான்னு சொன்னா இல்லையா? உன்னை திருச்சாவையை விட்டு விரட்டுவாங்க, வீட்டு விட்டு விரட்டுவாங்க, உலகத்தை விட்டு விரட்டுவாங்க. ஆனானை திடங்கொள். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய இருக்கிறார், உனக்கு பலம் படுத்த இருக்கிறார். இது எல்லாம் கடந்து வர அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பலனாக இருக்கிறார், உனக்கு ஞானத்தை கொடுப்பார். புரியுதா? ஆக அந்த பரிசுத்த ஆவியானவர் ஈஸியா ஹெல்ப், ஈஸியா ஸ்ட்ரென்த். நீ கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் துன்பத்தில் இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கும்போது அவர் உன்னோட உதவியாக, உன்னோட ஆலோசனாக, உன்னோட ஆறுதல் தேவனாக இருக்கிறார். எப்போ நீ ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் தண்ணி அடிச்சுக்கிட்டு, சிகரெட் அடிச்சுக்கிட்டு, கஞ்சி அடிச்சுக்கிட்டு, வேப் அடிச்சுக்கிட்டு, கம் அடிச்சுக்கிட்டு, எதுதான் எல்லாம் பாவங்கள் செய்து கொண்டு வந்தாக்கா எப்படி நீ அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிப்ப? நரகம் தான் உனக்கு நிச்சயம். புரியுதா? ஆக நீங்க பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியான உன்னிடத்தில் தங்க வேண்டும்னாக்கா நீங்க பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியான உனக்கு உதவி செய்ய வேண்டுமா? அந்த பரிசுத்த ஆவியான உனக்கு பலனாக இருக்க வேண்டுமா? பிரச்சனை ஆபத்தை காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உனக்கு ஆளுகளாக பலனாக இருப்பேன். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியான உன்னிடத்தில் தங்க வைங்க. அநியாயப்படுத்தாதங்க. இது ஏன் உடம்பு, ஏன் சொத்து, ஏன் பிரச்சனை அப்படின்னு நினைச்சாக்கா போங்க. நரக வாசல் எப்படி இருக்குதான்? The way to destruction to hell, jalan ke neraka adalah besar. வெறுவாக தொடர்ந்து இருக்குது வாசல், ஹைவே. போங்க போங்க போங்க. அந்த ஹைவே உங்களுக்கு வேணுமா? ஸ்பீடா போக போ. பரலோகத்தின் வாசல் எடுக்கமானது, it's narrow, it's sempit. Jadi memang susah, bukannya senang, கஷ்டம்தான். ஆனா தேவன் உன்னோட உதவியாளரா இருக்கிறார். God is a helper. Roh Kudus adalah penolong kamu. Dia akan membantu kamu dalam kesusahan, dalam kesedihan,
ஆண்டவர் சொல்றார், என் சமாதானம் இடத்தில் நான் வைத்தேன். வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ வாசிப்பட்ட சிறு பகுதி, உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, என் சமாதானம் உனக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் நம் சமாதான பிரபு, நம் ஆலோசனை கர்த்தர், நம் பலனாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இறங்கின நாள் நாம் நினைவு கூறுகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது நம்ம வாசித்தன அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது இவர்களெல்லாம் என்ன பாஷையில பேசினார்களா? அந்நிய பாஷையில பேசினாங்க. அந்நிய பாஷைனாக்கா புரியாத பாஷையில் அங்கே வந்திருக்கிறவங்க, உலகமென்றும் வந்தவங்க அவங்களோட பாஷை தான் பேசுகிறாங்க. அவங்க எல்லாம் யூதர்கள், ஆனால் பேசுகிற பாஷை பார்த்தாக்கா தமிழில் பேசுகிறாங்க, அராபில் பேசுகிறாங்க, சீனில் பேசுகிறானுங்க. அவனுக்கு உங்களுக்கு புரியுது. ஆனால் சில சபைகள் அந்நிய பாஷைனாக்கா பரலோக பாஷை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பேசுகிறதே நம்மளுக்கே அவ்வளோ, எனக்கே வருது. கட்டமுட்டம் கத்துவானுங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இங்கே அந்நிய அவங்க பேசுகிற பாஷை ஒருவருக்கு புரியுதான். புரியுதுங்களா கிறிஸ்துவ பிரியமானவர்களே? அதனால அந்நிய பாஷைனாக்கா பரலோக பாஷை, தேவ தூதர்களை பேசுகிற பாஷை அப்படின்னு இல்லையே. அந்த வல்லமை இறங்கும் போது அங்கே உள்ளவங்க வேணா திடீர்னு தமிழில் பேசுகிறான், தெலுங்குல பேசுகிறான், சீனில் பேசுகிறான், மலாயில் பேசுகிறான் அப்படின்ட்டு தான் அங்கே நடந்தது. பேசுகிறார்கள். புரியுதுங்களா? தப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். ஆக கிறிஸ்து பிரியமானவங்க, அந்த அந்நிய பாஷை அந்த பரிசுத்தாவியை இறங்கும்போது அதனால தான் நம்ம பார்க்குறோம். தோமா எங்கே வந்தார்? ஊழியம் அவர் இங்கே ஆரம்பித்தார். இந்தியாவில் எப்படி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு? அவருக்கு என்ன தமிழ் தெரிஞ்சிச்சா? பரிசுத்தாவியான வழி அவர் தமிழ் பேச பலப்படுத்தினார், கற்றுக் கொடுத்தார். இந்த தமிழ் பைபிள் புதிய ஏற்பாடு யார் எழுதுனது? நம் லூதரன் சபையான ஜீம்பா ரக்கம்பால போனாக்கா அவர் ஆரம்பித்த ஊழியம். அவரு ரக்கம்பால வந்து ஜெர்மன்காரு வந்து தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ் பேசி தமிழ்லேயே புதிய ஏற்பாடு எழுதினார். தமிழ் பைபிள் இன்றைக்கு உங்கள் கையில் இருக்குதுனாக்கா அவர் தான் காரணம். ஜேம்பா ரக்கம்பால. ஓகே, அது கிறிஸ்துவ அவர் எப்படி செய்தார்? பரிசுத்தாவியான பலத்தின் மூலியமாக, பரிசுத்தாவியான ஞானத்தின் மூலியமாக, பரிசுத்தாவியான புரிந்தன் மூலியமாக அந்த தமிழ் பைபிளின் கைவிட்டு பரிசுத்தாவியானுக்கு நன்றி சொல்கிறேன். அதுடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் வரங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்ன வரங்கள் ஞானம், புரிதல், பலன், ஓகே, தைரியம் எல்லாத்தையும் அந்த பரிசுத்தாவியானவர் நீங்கள் இடம் கொடுத்து உங்கள் உடம்பு தான் பரிசுத்தாவியான, உங்கள் இதயம் தான் பரிசுத்தாவியன் தங்குற இடம். அந்த இடத்துக்கு நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னாக்கா நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவத்தில் வாழ்ந்து கொண்டு நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஒரே தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு, அந்த ஆண்டவர் மட்டும் நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு பரலோகத்தில் நிச்சயம் அந்த இடம் உண்டு. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியான உதவி முக்கியமாக நம்மளுக்கு தேவை. கிட்ட பொருளு pertolongan Roh Kudus. Tanpa Roh Kudus kita tak boleh buat apa-apa dalam dunia ini. அவரோட சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க முடியாது. இன்றைக்கு அந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் அறிவிக்க செய்தாக அந்த பரிசுத்த ஆவியான பலன் நம்மளுக்கு தேவை. அல்லேலூயா. தேவனானே நம்மளை தொடர்ந்து பலப்படுத்தி அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட தங்கி இருக்கணும். நாம் பரிசுத்தமாக வாழணும். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற ஆண்டவரே, இந்த நாள் நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு நீ இறங்கின நாள் நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களை நிரப்பம். உன்னோட இடம் எங்களோட இதயம், எங்களோட உடல். இந்த உடல் உனக்காக நாங்கள் தியாகம் பண்ணுறோம். நாங்கள் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரோம். உன்னோட வார்த்தை நாங்கள் போதிக்க எங்களை நடத்தும், எங்களோட பேசும். இந்த சபை இன்றைக்கு கேட்ட வார்த்தைக்காக நன்றி. இயேசுவை நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.